அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, டிஐடி மற்றும் அமிர்தா இந்த 2 யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி வீடியோஸ் போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பேரன்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமா வந்து ஒரு பேரண்ட் கேட்டிருந்த யூனிவர்சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, சத்யபாமா யூனிவர்சிட்டி. ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க சார். அங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது? இங்க வந்து விஐடி, அமிர்தா மாரி வந்து வேரியஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? எவ்வளோ ஃபீஸ் வரும் ஒரு வருஷத்துக்கு? அப்படிங்கிற மாரி சில பேரண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சத்யபாமா யூனிவர்சிட்டி. ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 23 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் எம்பிஏ படிப்புகள் முதற்கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதுல இவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது நமக்கு கேட்டு நமக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல என்னன்னா, நம்ம வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஆர் மெஸ் பில் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணல. இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும், செகண்ட் இயர்ல எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும், தேர்ட் இயர்ல எவ்வளோ, ஃபைனல் இயர்ல எவ்வளோங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா விஐடி, அமிர்தா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இல்லைங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா நம்ம கேட்டகரி வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்லாப் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாரி கிடையாது. ஒரு கிளாஸ்ல உள்ளுக்க போறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரே மாரியான ஃபீஸ் பே பண்ணி போறவங்க தான் இருக்கிறாங்க. மேபி சில மார்க்ஸ் கிரைட்டீரியால சில பேர் வந்து ஃப்ரீயாவும் படிச்சுட்டு இருக்காங்க சத்யபாமா யூனிவர்சிட்டியில. பட் வந்து இவங்க ஃபாலோ பண்றது ஒரே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபீஸுங்கிறது மாறுபடுதுங்க. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஃபீஸ் ஃபாலோ பண்ணாம, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸுமே ஃபீஸுங்கிறது மாறுபடுது. இதுல உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே நான் மெயினா எடுத்துக்கிறேன். இப்ப பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாத்தோட ஒரு காமனான ஒரு டிபார்ட்மெண்ட்டா பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது காமனா பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,75,000 ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸ் மட்டுங்க. இது இல்லாம நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரும், மெஸ் பில் வரும், எக்ஸாம் பில் வரும், டே டு டே லிவிங் எக்ஸ்பென்சஸ் வரும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே கோர்ஸ்க்கு செகண்ட் இயர்லயும், தேர்ட் இயர்லயும் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூ. 3,50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இயர் போறப்ப ரூ. 3,55,000 சொல்றாங்க. 2வது டிபார்ட்மெண்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஏஐ அண்ட் எம்எல். நீங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஃபீஸ்லாம் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து இது மட்டும் சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்க்க போறீங்கங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் சொல்றேன். ரூ. 4,50,000 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கான ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்க. அதுக்கடுத்து செகண்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ், தேர்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ், ஃபைனல் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ்ங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிஇ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸா ரூ. 4,25,000 வந்து சொல்றாங்க. தென் சிஎஸ்சியில் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சிஎஸ் அண்ட் பிஎஸ் இது எல்லாத்துக்குமே ஃபீஸா வந்து ரூ. 4,25,000 சொல்றாங்க. பிடெக்ல ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூ. 4,50,000 சொல்லியிருக்கிறாங்க. தென் பிடெக் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸ் வந்து ஃபீஸ் சொல்றாங்க. தென் இசிஇ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஃபீஸா வந்து 1 இயருக்கு வந்து 2.25 லேக்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே இசிஇ வித் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2.5 லேக்ஸ் சொல்றாங்க. தென் பிடெக் பயோடெக்னாலஜி 3.25 லேக்ஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் மட்டும் தான் சொல்றேன். நிறைய பேர் இதுதான் 4 வருஷம் ஃபீஸாலாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2.5 லேக்ஸ் சொல்றாங்க. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ மெக்கட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 2 லேக்ஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, சிவில் இன்ஜினியரிங் இந்த ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 1.75 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து 2 லேக்ஸ் பெர் இயர், 2 லேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் பிஃபார்ம்ங்கிற கோர்ஸ்க்கு 2.5 லேக்ஸும், எம்பிஏ வந்து செமஸ்டர் ஃபீஸ், அதாவது மற்ற படிப்புகள்லாம் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ், எம்பிஏக்கு மட்டும் ஒரு செமஸ்டருக்கு 1.75. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டருக்கும் ரெண்டு ரெண்டு செமஸ்டர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 லேக்ஸ் வரும். இதுதான் சத்யபாமா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சத்யபாமா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி உங்களால வந்து பே பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு நீங்க வந்து தாராளமா சேர்க்கலாம். ஓகே, இது நான் பே பண்றேன் சார், இந்த காலேஜில் சேர்க்கலாமான்னா தாராளமா சேருங்க.
சரிங்களா? இது நேரடியா நீங்களே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சுக்கோங்க. இது போக இது நான் சொல்லியிருக்கிறது காலேஜ் ஃபீஸ் தான். இதுல வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூட் பண்ணல. மெஸ் பில் இன்க்ளூட் பண்ணல. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது போக சம் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு வரலாம். டே டு டே லைஃப்ல. அப்ப அதெல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மாரி உங்களுக்கு வேற எந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இது மாரி கன்டினியூஸா பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மெத்தட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.